நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் எப்படி சோன் சர்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து போட போகிறேன். நானும் வந்து கேரக்டர் ஸ்கில்லை போட்டு ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இந்த வீடியோ பார்த்து முடியதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி சோன் சர்வே பண்ணணும்னு சொல்லி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். நானும் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்த மொதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணால் மேப்பை பார்க்கணும், எந்த இடத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சோனுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பீக்கை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பீக்கில் இருக்க சைடில் இருக்கிற இந்த ஒரு இடத்துல குதிக்க போகிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது சிப்லைன் இருக்கும். இந்த சிப்லைனை பிடிச்சி இப்போ வந்து அந்தாண்ட போயிடலாம். இங்கே வந்து சிப்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சிப்லைனை பிடிச்சிவாங்க. உங்களுக்கு பீக்கு அந்த சைடு போட்டால் மட்டும் இந்த இடத்துல குதிங்க. இந்த இடத்துல குதிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இங்கே வந்து ஒரு வண்டி நிற்கும். ஒன்றுக்கு 2 வண்டியை வச்சு நிற்கும். கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன் 3-4 வண்டி கூட இந்த இடத்துல நின்றுருக்கு. நான் சோன் சர்வே பண்ணும்போது அதிக வாட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி நின்றுருக்கு. அப்பன்னு பார்த்து மேலே வர நம்மளுக்கு வந்து இட்லிஸ்ட் வேறு போட்டுருணும். நானும் வந்து குண்டி கிடியே ஓடுவேன். இட்லிஸ்ட் போட்டால் தயவு செஞ்சு சொல்கிறேன் காயின் பிடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா காயின் பிடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காயின் பிடிக்கும் போது வண்டி மோதி எங்கேயாச்சும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இட்லிஸ்ட் வந்து உங்களை வந்து பதம் பார்த்துருவோம். தயவு செஞ்சு காயின் பிடிக்கும் போது எல்லாம் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக பிடிங்க. நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா காயினும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இட்லிஸ்ட் துரத்திக்கிட்டே இருப்போம். நம்ம அப்போல்லாம் பார்க்கவே கூடாது, காயின் பிடிக்கணும். வண்டி மாட்டிக்காத அளவுக்கு எந்தெந்த இடத்துல காயின் இருக்கோ அந்த இடத்துல கொடுங்க. வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு சொல்கிறேன் மில்லுக்கெலாம் காயின் பிடிக்க போயிடாதீங்க. இந்த சைடு வரும்போது மில்லுக்கெலாம் போகாதீங்க காயின் பிடிக்க. இங்கே ஓப்பன் பிளேஸில் இருக்கிற காயினை மட்டும் போய் பிடிக்க பாருங்கள். இப்போயும் நான் தான் சொல்லுவேன், நம்மளை துரத்துவோம் மேப்பை 2 சுற்றுறோம். அந்த அளவுக்கு துரத்துக்கிட்டே இருப்பான். இட்லிஸ்ட் துரத்தும் அந்த மாதிரி அப்பயும் வந்து நான் காயின் பிடிச்சி தான் இருப்பேன். துரத்தும் அந்த மாதிரி துரத்துவதுனால முடியவே அப்படிங்க. அந்த அளவுக்கு துரத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் இருக்கும். நானும் வந்து ஜீப் எடுத்துருவேன். இப்பயும் சொல்லி இட்லிஸ்ட் அடித்து உங்கள் ஜீப் உங்கள் வண்டியை வந்து புகைய வைப்போம். அப்போ பார்த்து பக்கத்தில் இருக்கிற வண்டியை வந்து எடுத்துவாங்க. நானும் வந்து பார்ப்பேன் அடுத்து எங்கே காயின் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு. இட்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 நிமிஷம் இருப்பான். நம்ம இன்னும் 1 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போகணும்னு சொல்லிட்டு நானும் வந்து ஜீப் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஓட்டின பிறகு நான் செக் பண்ணிட்டே போவோம், எங்கெங்கே அடுத்து போய் காயின் பிடிக்க சொல்லி செக் பண்ணிட்டே போவோம். இட்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. சரி சொல்லிட்டு இட்லிஸ்ட் முடிஞ்ச பிறகு நானும் வந்து வந்துடுவேன். வந்த பிறகு நம்ம டீம்மேட்டில் 2 பேருமே டெட் ஆயிடுவாங்க. சரி நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணலான்னு சொல்லி போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெர்முடா மேப்பில் சோன் சர்வே பண்ணுற பற்றி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் பருகட்டி ஏகப்பட்ட மேப் இருக்குது. அதை பற்றி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து அடுத்த மேப்புக்கான சோன் சர்வே போடுறேன். அடுத்து பார்த்தீங்கப்பா நானும் வந்து இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ரிவே பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு சென்டரில் இருக்கிற கீக்கு அங்கே பீக்கு பக்கம் போகவே போங்க. சென்டரில் இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கும் போகாதீங்க. சைடு ஓரமாக இருக்கிற இந்த மேப்புக்கு சைடில் இருக்கிற அந்த மாதிரி இடத்துக்கு போய் ரிவே பண்ணுங்கள். இப்பயும் சொல்லிடுறேன், சென்டரில் இருக்கிற வெண்டிங் மிஷினில் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. அப்சர்வேட்டரியில் போய் கூட அந்த அப்சர்வேட்டரி சைடு அந்த ரிம்னாம் வில்லேஜ் சைட்லாம் போய் ரிவே பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நடுவில் போய் ரிவே பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடு எனிமி இருப்பான். சரி நானும் வந்து ரிம்னாம் வில்லேஜ் போன சொல்லி ரிம்னாம் வில்லேஜில் காயின் பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ரிம்னாம் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 500 காயின் வந்து அதிகமாக இருக்குங்க. நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், நம்மள்ட்ட வந்து காயின் அதிகமான மார்ஷெட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து எனக்கு நம்ம வந்து மெடிக்கெட் இருக்குது. முக்கியமாக மெடிக்கெட்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், கடைசி சொல்ல முடியும் மெடிக்கெட்லாம் வாங்கி போட்டுவாங்க. இப்பயும் சொல்லிடுறேன், மெடிக்கெட்லாம் வாங்கி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1000 காயின் வந்து 500 காயின் வந்து அதிகமாக இருக்கும். இப்பயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 காயின் அதிகமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து கன்ஃபார்மாக காயின் பிடிக்க பாருங்கள். ஏன்னா இங்கே காயின் அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு சோன் வந்து போட்டுருவாங்க. நம்ம டீம்மேட்டில் ஒருத்தர் வந்து செத்து போயிடுவார். அவரே ரிவே பண்ணிட்டு விட்டுருவோம். ரிவே பண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த குரோனோவை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்புறம் இந்த குரோனோ கேட்டிங்க அப்படின்னா இந்த குரோனோ வந்து நம்ம போட்டுக்கிட்டே ஓடலாம், குரோனோவை போட்டே ஓடலாம். அதனால் இந்த குரோனோ வாங்கி வச்சிட்டேன். முக்கியமாக சோனு வந்து சோன் ரொம்ப இதாக இருந்தால் இந்த சோனு பக்கத்தில் வந்து உட்காந்துவாங்க. சைடில் வந்து எனிமி எனிமி பார்க்காத சைடு வந்து இந்த வண்டியை நிப்பாட்டு உட்காந்துவாங்க. நம்ம டீம்மேட்டில் திருப்பி நம்ம டீம்மேட் வந்து டெட் ஆயிடுவார், செத்து போயிடுவார். நானும் வந்து ரிவே பண்ண போயிடுவேன். நானும் வந்து ரிவே பண்ணுறேன். ரிவே பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்டிங் மிஷின் பக்கத்துலங்க இங்கே வந்து ஒரு பாட்ஸ் கிட்ஸ்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வாட்டி ரிவே பண்ண வரப்போ ஓகே திருப்பி நம்ம டீம்மேட் செத்துறாங்க அப்படின்னா திருப்பி ரிவே பண்ண வரப்போ இங்கே இருக்கிற மெடிக்கெட் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், 2-3 இங்கேருந்து வாங்கி போட்டு வச்சுட்டு போயிருங்க. அவங்கள்ட்ட இருந்தால் மட்டும் வாங்கி போடுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. வண்டி எடுத்துகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போய் ஜீப் வந்து இந்த தண்ணியில் வந்து மாட்டிக்கும். நான் வந்து சோனோட எழுத்து வந்து ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து செத்துருன்னு நினச்சேன். கடைசியில் நான் அப்படியே முக்கிய தண்ணீர் வந்து சோனுக்குள்ளே போயிடுவேன். சோனுக்குள்ளே போன பிறகு டாப் 10 மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 பிடிச்சிடுவேன். டாப் 10 பிடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாஸ்டர் இருக்க தூக்கி அங்கே போட்டு விட்ருவேன். மாஸ்டர் இருக்க போட்டு வந்து சோனை பார்ப்பேன். சோனு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம டீம்மேட்டில் இன்னும் ஒருத்தர் இருக்கார். நம்ம டீம்மேட்டில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் போயிட்டாருங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக நான் வந்து சோன் சர்வே பண்ணி கொடுத்துட்டுருக்கேனே சொல்லி ஆகணும். திருப்பி நம்ம டீம்மேட்டில் இருக்கிற செத்து போயிடுறாரு. அவருக்கோசம் திரும்பி நான் வந்து அங்கே இருக்கிற வெண்டிங் மிஷின் போவேன். வெண்டிங் மிஷின் பக்கத்தில் இருக்கிற எப்பயும் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற வெண்டிங் மிஷின் போக பாருங்கள். எனிமி இருந்தால் மட்டும் ரொம்ப லாங் இருக்கிற வெண்டிங் மிஷின் போங்க. எனிமி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற வெண்டிங் மிஷினை நீங்கள் போயிருங்க. நானும் அதான் சொல்லுவேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இங்கே ட்ரோன் மாதிரி இருக்கும், ஹெல்த் ஏறுற ட்ரோனு. அந்த ட்ரோனை போட்டு விட்ருவேன். ட்ரோனை போட்டு விட்டு திரும்பி வந்து ஜீப் இது மாஸ்டர் டேக் எடுத்து வந்துடுவேன்.
இந்த இடத்துல தரமான சமம் இருக்கும். ஸ்டோன் சர்வே பண்ண போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 அளவு இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டோன் சர்வே பண்ணவே கூடாது. இப்பயும் சொல்லிட்டேன். நம்ம டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுத்து நானும் பேக்கப் கொடுக்கணும். நம்ம டீம்மேட்டு கடைசி சோனு பூய் அடிக்கணும்னு சொல்லிட்டு பேக்கப் கொடுக்குறது நானும் போயிடுவேன். கீழே 2 எனிமி இருப்பானோ, இங்கே இருக்கிற 2 எனிமி நான் தான் வந்து போட்டு அடிச்சிருவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கடைசி சோனு நம்மளுக்கு பூயா முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கி அடிங்க. நான் ஸ்டோன் சர்வே பண்ணுற நிப்பாட்டி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நானும் அதான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூயாவும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஓகேவா. இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறப்ப நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச நான் இதான் வந்து ஸ்டோன் சர்வே பண்ணுறேன். ஓகேவா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்பயும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து மேப்பில் போனீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற காயினில் மட்டும் போகிறீங்க. ஓகேவா, இந்த ரிம்னா மில்லேஜ் மில்லுக்கு கூட அதிகமாக போகாதீங்க. மில்லில் கூட எனிமி இருப்போம். அங்கே சைடில் சென்ட்ரு அந்த பீக்கு, அப்புறம் வந்து இந்த பீக் சைட்லாம் ரொம்ப ரொம்ப போகாதீங்க. பீக்கெலாம் போய் காயின் பிடிக்காதீங்க. பீக்கில் போய் இப்போ காயின் பிடிக்காதீங்க. உங்கள் டீம்மேட்டை விட்டு பிடிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் டீம்மேட்டை பிடிக்க சொல்லுங்கள், நீங்கள் பிடிக்காதீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட காயின் சுத்தமாக இல்லைனா உங்கள் டீம்மேட்டை கூட வாங்கிக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன். நம்ம வேறு மேப்பை பற்றி ஸ்டோன் சர்வே பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா ஒரே லைக் பண்ணி கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் ஆட்டு போனாங்க. அடுத்து என்ன மேப்பில் ஸ்டோன் சர்வே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மேப்போட பேரையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மேப்பை பற்றி நான் போடுறதுக்கும்.